ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஞாயிறு காலையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் கூடி வந்து அமர்ந்து அவரை துதிக்கவும் அவரை ஸ்தோத்திரிக்கவும் கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த லாக்டவுன் சமயத்துலேயும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்தியாவில் கேட்பதற்கும் இதர நாடுகளில் நீங்கள் சர்வீஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு ஆன்லைன் சர்வீஸில் கர்த்தர் ஒரு வார்த்தையை கேட்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நம் கண்களை மூடி நம் செபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம எதிர்பார்ப்போம். நம்முடைய சமூகத்தில் நம்ம மத்தியில் ஆண்டவர் கடந்து வந்தால், அவர் பிரசன்னம் வந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உங்களுடைய ஒரு வார்த்தை எனக்கு வேணும், எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் கட்டுறோம். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்போம். அவருடைய பிரச்சனை நம்ம கடந்து வரணும். இன்றைக்கு ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் கூட ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும். ஆகவே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் நாம் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிப்போம். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பிரச்சனத்தை எதிர்பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கே ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை உயர்த்தி 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 என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே நல்லவரே வல்லவரே, என்னை காண்பவரே காப்பவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி சொல்லுவோமா சேர்ந்து? ஜீசஸ், எங்கள் உள்ளம் மகிழுதப்பா. உம்மை நோக்கி பார்ப்பதற்காய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த லைவ் சர்வீஸை பார்க்கிற எங்களோடு கூட இணைந்து இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காய் நான் ஜெபிக்கிறேன். பிரத்யேகமாய் நீர் அவர்களோடு இடைப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஸ்பீக் டு தேர் ஹார்ட்ஸ் ஜீசஸ். ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. உம்முடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமே, அது எங்க இருதயத்தை ஆண்டவரே வகையறக்கட்டும்பா. நாங்க பாடுகிற பாடல்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையா இருக்கட்டும். எங்களுடைய இசை உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருக்கட்டும். எங்களுடைய ஜெபம்
உடைய சமூகத்தில் வந்து எட்டட்டோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையின் முழு பொறுப்பை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. நிறைய வருத்தத்தோடு வேதனையோடு மரண செய்திகளை நம்ம கேட்டு நம்முடைய மனம் வியாகுலப்படுகிறது. ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு, நான் சீக்கிரமாக என் ஆண்டவரை சந்திக்க போகிறேன், அவரை நான் பார்க்க போகிறேன். சேர்ந்து பாடுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடே, கரை திரையற்ற பரிசுத்தரோடே, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெபதோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன், வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்,
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சேர்ந்து சொல்லுவோமா? என்னுள்ளம் நன்றியால் நிறைந்தேடுதே, எந்த நின் வாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்தேடுதே, எந்த நின் வாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் நாவல் என்று தீர்ந்திடுமோ. ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் நாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கின்றாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளா எங்கிடுதே எனதுள்ளமே, அவளா எங்கிடுதே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல உங்களுக்கு என்னங்க பெருசா வேணும்? நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். What do you want sir in your life? என்னங்க வேணும்? சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நல்ல வீடு வேணும், சில பேர் சொல்லுவாங்க நான் நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வேணும். ஒரு வாலிப பையனை பார்த்துக்கு தம்பி உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு நல்ல ஃபோன் வேணும் சொல்லுவான். வேற ஒரு தங்கச்சியை கேட்டிங்கன்னா தங்கச்சி உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணுங்க, நல்ல மேக்கப் செட் வேணும். ஒரு வயசானவங்களை கேட்டிங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு நல்ல ஹெல்த் வேணுங்க. சில பேர் கேட்கலாம் என்ன சார் வேணும்? நான் உலகமெல்லாம் பார்க்கணுங்க, நிறைய இடங்களை போய் பார்க்கணும், சுற்றி பார்க்கணும். ஆனால் இங்கே பக்தன் சொல்கிறான் எனக்கு ஒன்றே ஒன்று வேணும். அது என்ன தெரியுமா? என் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் நான் அவரோடு வாழ்ந்தால் போதும். I crave for heaven. நான் வானத்திற்காக, அந்த பரலோகத்திற்காக, அங்கே போவதற்காக நான் 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 அப்படியே ஏங்குறேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. நித்தியமா மோட்ச வீட்டில் நான் சேர்ந்தால் போதும். அந்த அல்லேலூயா கூட்டம் எல்லாம் சேர்ந்து பாடுறாங்களே, அது கூட நானும் ஒரு ஆளா சேர்ந்து அப்படியே பாடணும். நம்மள எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? அந்த தூதர்கள் வீணைகளை மீட்டும் போதுங்களா இங்கே பாருங்க, மியூசிக்லாம் வாசிக்கிறாங்க, சுற்றி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தெரியுது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே போகும்போது அந்த பேண்டில் மியூசிக் வாசிக்கும் பொழுது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு என் அன்பராமேசுவோடு நான் அகமகிழ்வேன். முற்கிரீடம் சூட்டப்பட்ட அந்த தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சுட்டி இருக்கிறதை பார்த்து நான் மகிழ்வேன் என்று சொல்லி அந்த அந்த அன்பின் ஏக்கமாய் இந்த பாடல் நமக்கு தெரிகிறது. யூசுவலா பாடல்ல நம்ம பாடும்போது அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து பாடணும். சொல்ல முள்கிரீடம் சூட்டப்பட்ட இயேசுவை தான் நான் பார்த்திருக்கிறேன். அதை தான் நான் படங்கள்ல பார்க்க, இங்க பார்க்குறேன். எங்கெல்லாம் இடங்களில் முள்கிரீடம் சுட்ட மாதிரி எனக்கு இருக்கும்.
ஆனால் அந்த தலையை நான் பார்க்கும்பொழுது பொற்கிரீட சூட்டி நான் என்ன செய்வேன்? மகிழ்வேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து சொல்றார், ஒவ்வொரு காயங்களுக்கும் நான் முத்தம் கொடுப்பேன். ஓ மை காஷ், என்ன ஒரு அன்பு பாருங்களேன். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். சேர்ந்து சொல்லுமா? இன்ப இயேசு ராஜாவை நான் என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கை. சொல்லுவோமா சேர்ந்து? என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, சொல்லுவதற்கு எவாய் பத்தாதுப்பா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன், வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டை சேர்ந்தால் போதும். இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மறந்து அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா. என்னை சுற்றி எங்குமே இருள் இருக்கிறது, ஆனா எனக்கு ஒன்று தெரியும். வேதம் சொல்கிறது, என்னை அழைத்த என் ஆண்டவர் அவர் இரவு முழுவதும் பகல் முழுவதும் ஒவ்வொரு நாளும் என்னை அவர் பாதுகாக்கிறார். The Lord is with me. என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார். இரவும் பகலும் தூங்காமல் இமை பொழுது என்னை கைவிடாமல் என்னை நடத்துகிற என் ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு என்ன நேரிட்டாலும், எனக்கு சுத்தி என்ன நடந்தாலும், I am not frightened. நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருங்க? எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும்? வாட் எவர் ஹேப்பன்ஸ், அது என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறார், என்னை கையை கரம் பிடித்து என்னோடு கூட அவர் வருகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். தம்முடைய கோலினாலே என்னை தேற்றுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீசஸ். சேர்ந்து பாடுவோமா? சி அஞ்சிடே நஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால்
சபையை சேர்ந்து சொல்லுவீங்களா? அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். காணங்களால் நிறைந்து சேர்ந்து சொல்லுவோம். இருள் சூழ்ந்த லோகத்தில், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால், கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். சொல்லுவோமா? பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் படகின் மேல் வந்து மோதி ஆழ்த்தினாலும், அலை மேல் தீயே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். நினைத்து சொல்லுவோமாம், நான் கடல் மேல நான் அவிழ்ந்து போகிற போது அந்த கடலின் மேல் நடந்து வந்து இயேசு என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார், அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். சேர்ந்து சொல்லுவோம். அஞ்சிடேன் 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 அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடு
காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், ஒரு நாள் நான் அஞ்ச மாட்டேன். ஏன்னா என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். ரெண்டு சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து ஒரு சம்பவத்தையும், நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிற ஒரு பக்தனுடைய அனுபவத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு பக்தனுடைய ஸ்டோரி என்னது? இங்க தாவீது என்கிறவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்கிறேன், ஆனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கோல் அவருடைய தடி என்னை தேற்றும். ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். என்ன நடந்தாலும் சார், எப்பேற்பட்ட சூழ்நிலையில நான் கடந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி பாடுகிறான். He sings like that. The Lord is with me. He is walking through me. அவருடைய கோல் அவருடைய தடி என்னை தேற்றுகிறது என்று சொல்லி சொல்கிறான். என்ன ஒரு பாக்கியம் பாருங்களேன், என்ன ஒரு பாக்கியம் சார் அது. என் ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் என்னை அவர் நடத்துகிறார். என்னை சுத்தி மரண இருள் இருக்கிறது, என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆகிலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற அந்த நம்பிக்கையும் தைரியமும் விசுவாசமும் எனக்கு இருக்கிறது. எத்தனை பேர் நம்ம அப்படி சொல்லுவோம்? சொல்லுவீங்களா? புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவானை கல்லெறியும்படியாய் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். கல்லை தூக்கி எரியறதுக்கு கற்களை கைகளில் எடுக்கிறான். அவன் கற்களை பார்க்கலங்க, அவன் பரலோகத்தை பார்க்கிறான். அவன் சொல்கிறான், பரலோகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன், அங்கே என் ஆண்டவர் எழுந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறான். அந்த டிஸ்கிரிப்ஷன் பைபிள்ல வேற எங்கேயுமே இல்லை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை தான் நாம் பார்க்கிறோம், ஆனா சிங்காசனத்தில் எழுந்து நிற்கிறவரை பார்க்கிறேன் என்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் அந்த இடத்துல மாத்திரமே இருக்கிறது. Where are we focused, my friends? எங்க எதை பார்க்கிறோம்? பயந்து போயிருக்கிறோமா? நம்ம இந்த பாடல ஒரு ரெண்டு சரணத்தை நம்ம திரும்பி சொல்ல போறோம். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு அவர் என்னோடு கூட இருப்பதனால, என் இயேசு என்னோடு கூட வருகிறதுனால நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். Because the Lord is with me. சேர்ந்து சொல்லுமா? அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். ஓ, அஞ்சிடேன் அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கண்மாணி போல என்னை கர்த்தரே காத்தாரே. கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினாற்றும் கோலினால், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, என் பாத்திரம் நிரம்பி வழிய
ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். கைகளை உயர்த்தி சொல்லுமா? அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். Hallelujah. Because the Lord is with me, I am not going to be shaken. என்னோடு கூட என் ஆண்டவர் இருப்பதனால ஜீசஸ் நான் 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 பயப்பட மாட்டேன். Hallelujah. Jesus. Praise the Lord. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். பாவமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Major. Thank you Father. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நமக்கு இறங்கும்படியாய், அவருடைய பிரசன்னம் மத்தியில் கடந்து வரும்படியாய், அவருடைய கைகள் நம்மை தேற்றும்படியாய் நம் ஆண்டவர் சமத்தில் கடந்து வந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஓ ஜீசஸ், ஓ உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரை ஆராதிக்க நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வரும். அவர் வேதவசனம் சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்மை சுற்றி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் நமக்கு நெருங்கியவர்களையும் நமக்கு இன்பமானவர்களையும் உறவினர்களையும் கொண்டு போகிறது. பார்க்க வேதனையும் மன வருத்தத்தையும் அளிக்கிறது. ஆனால் என்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து இத்தனை நாட்கள் வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் பார்த்து, ஆண்டவரே நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று அறிக்கை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து பாடுவோமா? நீ சொன்னால் எல்லாமாகும், நீ சொன்னால் என் ஜீவன் வாழும், என்னை தேடும் சபையே, ஆண்டவரை ஆராதிப்பாயா? என் வாழ்வை தாங்கும் ஆண்டவரே, உம் கிருபையும் உங்க கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உங்க கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். நீ சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும். உங்க கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உங்க கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான்,
சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன். சபையே, ஆண்டவரை பார்த்து சொல்லுவாயா, ஆண்டவரே நான் சுகவீனன் அல்ல, என் குடும்பம் சுகவீன குடும்பம் அல்ல, நான் பலவான் என்ற அறிக்கை செய்வேன். ஓ ஜீசஸ், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அழைத்தவரே, பாவி என்று என்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அழைப்பவரே, பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பரியாசமும் பசிதாகமும் ஆண்டவரை பார்த்தப்பா, உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று நான் சொல்ல மாட்டேன்பா, நான் பலவான் என்று அறிக்கை செய்வேன். சுகவீனன் என்று சொல்ல மாட்டேன், சுகவான் என்று அறிக்கை செய்வேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான். ஓ ஜீசஸ், சுகவீனன் என்று சொல்லாமல் மெய் தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவாவும் அன்பை காட்டவே உம் ஜீவனை தந்தீரையா. உம் மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவேன். உங்க மார்பிலே சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன். கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றிடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். நீ சொன்னால் எல்லாம் ஆகும்.
சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். அப்பா, உங்க கிருபையும் உங்களோட வார்த்தை எங்க வாழ்வை தாங்குமே. ஜீசஸ், பலவீனன் என்று நான் சொல்ல மாட்டேன்பா, பலவான் என்று சொல்லி நான் அறிக்கையிடுவேன். சுகவீனன் அல்லப்பா, நான் சுகவான் என்று அறிக்கை செய்வேன். எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்த என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா, ரெண்டு கைகளை உயர்த்தி வானத்தை பார்த்து உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை துதித்திடுவே, உம்மை உயர்த்திடுவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை துதித்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. ஜீசஸ், உம்மை ஆராதிப்பதே எங்கள் மேன்மை, உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்துவதே எங்கள் வாழ்க்கையின் மேன்மை. ஆண்டவரே, நல்ல காலை வேளையில நம்முடைய திருச்சமத்தில் வந்து அப்பா உம்மை நாங்கள் ஆராதித்து போற்றி உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த COVID-19க்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் இந்த வைரஸோட தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு நெருங்கியவர்கள் பிரியமானவர்கள் அநேகர் மரித்து போகிறது நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா சமூக வலைதளங்களில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அக்கம் பக்கத்தில் கேள்விப்படுகிறோம், அநேகர் மரித்து போகிறார்கள், கொத்து கொத்தாய் ஜனங்கள் மாண்டு போகிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த கிரைசிஸ்ல இருந்து எங்களால் வெளியே வர முடியாதப்பா. நீர் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் எங்களால் இதை தாக்குப்பிடிக்க முடியாது. ஆண்டவரே, எங்கள் அரசியல்வாதிகளால் இதை மேற்கொள்ள முடியாது. மருந்து மாத்திரைகள் இல்லை ஆண்டவரே, ஆக்சிஜன்ஸ் இல்லை. நீர் சுகம் தர முடியும் அப்பா. உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பிள்ளைகளாய் வருகிறோம். எங்கள் தேசத்தின் மேல நீங்க மனமிறங்கும்படியாய் உங்களுடைய திருச்சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் பாப்பா. ஆண்டவரே, என் ஜனங்களை நீங்க பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஐசியூஸ்ல போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேல் மனமிறங்கும்படியாய் கண்ணோக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சபையாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்க மேல இரக்கமாய் இருங்க. எங்க தேசத்தின் மேல மனமிறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க நோயாளிகள் மேல நீ கிருபையா இருங்கப்பா. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் வாசல்ஸ்ல ஆண்டவரே, ஆம்புலன்ஸ்ல நடைபாதைகள்ல ஜனங்கள் பரிதபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், இரக்கம் காட்டும்படியாய், மனமிறங்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. மனமிறங்குகிற தெய்வமே, நீர் மனமிறங்கும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க, கிருபை காட்டுங்க ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, இந்த COVID-19ல ஆண்டவரே வேதனையோடு கூட அப்பா ஆண்டவரே பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி போயிருக்கிற வாடுகிற குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த குடும்பங்கள்ல ஆண்டவரே பிரெட் வின்னராக இருந்தவங்க, ஆண்டவரே வருமானத்தை கொண்டு வருகிறவர்கள் அநேகர் மரித்து போனார்கள். அந்த குடும்பம் என்ன செய்வதென்று திக்கு தெரியாமல் தவிக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டுப்பா. அவர்கள் எல்லாருடைய தேவைகளை என் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் ஆண்டவரே அவர்களை தேற்றும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த COVID-19ல ஆண்டவரே உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க. நீர் அந்த குடும்பத்திற்கு தலைவனாயிருந்து நீ நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நான் கேட்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ்.
நீர் அப்படி செய்ய போகிற உம்முடைய பெரிய கிருபைக்காய், இரக்கத்திற்காய், தயவுக்காய், அன்புக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய பெரிய கிருபையை நினைத்து எண்ணி நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த COVID-19 ஒர்க் பண்ணுகிற ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்காக, டாக்டர்ஸ்க்காக ஆண்டவரே, பணியாளர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், அவர்கள் சேவையை நீர் அங்கீகரிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற மருந்துகளுக்காக ஆண்டவரே, வேக்சினேஷனுக்காக, அந்த வேக்சின்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் இந்த மருந்துகள் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாய் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தடுப்பூசியினால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் நிகழாதபடிக்கு என் ஆண்டவர் நீர் தடுத்தாட்கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபை தாங்க, இரக்கம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சபை மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நண்பர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் மக்களுக்கு அநேகருக்கு இந்த COVID-19 ஆண்டவரே வைரஸ் தொற்று இருக்கிறது ஆண்டவரே. எங்களிடத்தில் ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டவர்கள் அநேகர். ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த நேரம் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே அவர்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினாலே நீர் அவர்களை குணமாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. சீக்கிரத்தில் எங்கள் சபை கட்டி எழுப்பப்பட என் ஆண்டவனை கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏகோபித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க ஆண்டவர். அதற்கான தேவைகளை நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் சபையில் புதிய கட்டடத்தில் விரைவில் ஆண்டவரே இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மறைந்து போய், இந்த COVID-19 மறைந்து ஒளிந்து போய், நாங்கள் புதிய கட்டடத்தில் உண்மை நாங்கள் ஏகோபித்து ஆராய்ச்சி துதிக்கிற அந்த நாளை எங்களுக்கு சீக்கிரம் வரப்பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு இப்படி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்திலிருந்து ஜெபிப்பதற்கு என் ஆண்டவர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தையும் மனதையும் எங்களுக்கு தந்தீரே ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களை தியானிப்பதற்கு நாங்கள் கடந்து வருகிறோம். என் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பேசுகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்களை மறுபடியும் சந்திப்பதில் இந்த வாரத்தில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். சென்ற வாரம் நம்ம 2 முறை நம்ம சந்தித்தோம். காலையிலும் மறுபடியும் மாலையில் ஜூம்லேயும் நம்ம சந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். இது எத்தனை பேருக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். வாவ், இட்ஸ் a great privilege. இப்படி ஒரு டெக்னாலஜியை தந்து, இப்படி ஒரு செட்டப்பை கர்த்தர் தந்து, அதற்கான காரியங்களை செய்வதற்குள்ள பலனையும் ஞானத்தையும் கர்த்தர் தந்து எங்கள் பிள்ளைகளுக்கு இதை தந்திருக்கிறார். அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். It's a great privilege. It's a great privilege God has given us. Praise the Lord. நாம் தொடர்ந்து வேத வசனத்தை தியானித்து வருகிறோம், தொடர்ச்சியாய் படித்து வருகிறோம். 40 வாரங்கள் நாம் படித்தோம். 41வது வாரத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து கானானுக்கு கொண்டு வருகிறார். He is bringing his people from Egypt to Canaan. அந்த பயணத்தை நாம் தொடர்ந்து படித்து வந்தோம். Praise the Lord. இந்த பயணத்தில் நம்ம எதை பார்க்கிறோம்? ஆண்டவருடைய திட்டம் அங்கே நிறைவேற்றப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். What was God's plan? God's plan was to bring the people from slavery and place them in glory. இந்த பகுதிகளில் இருந்து ஆண்டவர் இவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிமைக்கு நேராய், மகிமையிலே நிறுத்தும்படியாய் ஆண்டவர் அவர்களை அழைத்து வருகிறார். Their place was slavery. Their place was crying and weeping. அவர்கள் இருந்த இடம் அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டெடுத்து பரம கானானுக்கு அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். எத்தனை மேன்மையான ஒரு அழைப்பு! ஆக இந்த ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் வந்து ஆல்மோஸ்ட் கானான் கிட்ட வராங்க.
இப்ப இந்த கானான் இடத்துல வந்தவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட, மன வருத்தத்தோடு கூட, முறுமுறுப்போடு கூட, பிரச்சனைகளோடு கூட காணப்படுகிறார்கள். காரணம் என்னன்னா, அவர்கள் அழைக்கப்பட்டதினுடைய அந்த அந்த அழைப்பு மிக மேன்மையான ஒரு அழைப்பாய் இருந்தது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்தார். ஆனால் அவர் அழைத்து கொண்டு வந்த பாதை மிகவும் கடினமான பாதையாக இருந்தது. நமக்கும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற தேசம் அது பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நம்ம பாட்டு பாடணும் இல்லையா, அந்த வீதியெல்லாம் பொன்னாய் இருக்கும், அங்கே இயேசு இருப்பார், முற்கிரீடம் சூட்டப்பட்ட இயேசுவின் தலையில் பொற்கிரீடத்தை நாம் பார்ப்போம். இது எல்லாம் அங்க நடக்கும். ஆனா there is a problem. The problem is God takes you into a path which is very very difficult. வேதனையான, கஷ்டமான, பாடுகள் நிறைந்த பாதையில கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வராரு சார். God brings you into a difficult path. கடினமான பாதையில கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். வேதனையான பாதைகள் மத்தியில கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். அதனால இந்த வேதனையின் மத்தியில மக்கள் கடந்து வரும் பொழுது, ஜனங்கள் கடந்து வரும் பொழுது, அவர்கள் ஆண்டவரை கேள்வி கேட்பதும், முறுமுறுப்பதும், ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுவதும், ஆண்டவரை மறந்து அந்நிய தேவர்களை போய் நாடுவதும், இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அவிசுவாசத்தினாலே பிடிக்கப்பட்டு அவர்கள் காணப்பட்டார்கள். என்ன நடந்தது? எந்த ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வருவேன் என்று சொன்னாரோ அதுல அத்துணை பேரும் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். God struck them down, every single person except 2 people. 2 பேரை தவிர, இன்க்ளூடிங் மோசஸ், எல்லாரும் அந்த வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். கானானுக்குள்ளே கடந்து வரவில்லை. ஏன்? ஆல்மோஸ்ட் ரீச் ஆனாங்க கானானுக்கு. ஆனா அந்த கானானுக்குள்ள போவதற்கு அவிசுவாசம் அவர்களை தடுக்கிறது. பல வேளைகள்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்திற்கு பங்காளர்களாய் மாறாதபடிக்கு உங்களுடைய என்னுடைய அவிசுவாசம் காரணமாய் மாறுகிறது. When God says I will do, we will question that. கர்த்தர் இதை நான் செய்வேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் தரும் பொழுது அதை நான் எப்பொழுதும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த கேள்வி கேட்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாய் வந்து அமர்ந்தது. They always had this problem. The problem is they always questioned God. எப்பொழுதும் ஆண்டவரை கேள்வி கேட்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எப்பொழுது அவிசுவாசமான வார்த்தைகள், எப்ப எடுத்தாலும் வாயிலிருந்து அவிசுவாசம் புறப்பட்டு கொண்டே இருக்கும். இதனால என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு கிரேஷியஸ் காட். அவர்களை உள்ள பிரவேசிக்க விடல, ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு உள்ள கான்டெக்ஸ்ட். What happens? The people who are standing there are the next generation. அங்க இவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே பிறந்த பிள்ளைகள், 40 வருஷத்துல பிறந்த பிள்ளைகள் இப்பொழுது கானானுக்குள்ளே போவதற்காய் காணப்படுகிறார்கள். இதுல பல பேருக்கு இவர்கள் ஆண்டவர் எப்படி இவர்களை வழிநடத்தி வந்தார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் இங்கே வனாந்தரத்திலே நடந்த சில காரியங்களை பார்த்திருப்பார்கள். செங்கடல் பிளந்தது நிறைய பேருக்கு தெரியாது. ஆண்டவர் செங்கடலை பிளந்து ஜனங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியாது. இவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு வந்தார்கள், இவர்களுடைய முன்னோர்கள் எப்படி அந்த எகிப்திலே கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு தெரியாது. யோசுவாக்கு தெரியும், காலேபுக்கு தெரியும், ஆனா இங்க இருக்கிற ஒரு ஜனத்திற்கும் தெரியாது. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் அங்க அந்த யோர்தானுடைய நதிக்கரையில் வந்திருக்கிறார்கள். மோசே எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. இப்பொழுது யோசுவா லீடரா மாறிட்டான். இப்போ 2 பெரிய டாஸ்க் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது யோசுவாவுக்கு. ஒண்ணு, இப்ப இந்த ஜனங்களை இந்த யோர்தானை தாண்டி உள்ள போகணும். They have to go inside the promised land.
யோர்தானை கடந்து போகணும். இப்போ உள்ள இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அந்த நிலத்தை பங்கெடுத்து கொடுக்கணும். அங்க உள்ள போறது சும்மா போக முடியாது. பெரிய போர் இருக்கிறது, பெரிய சண்டை இருக்கிறது. அந்த சண்டை போட்டு அங்க இருக்கிற 7 ஜாதிகளுக்கு மேலே இருக்கிற மக்களை மேற்கொண்டு உள்ள போனோம். அங்க ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த பலசாலிகளாய் இருக்கிறார்கள். இதெல்லாம் யோசுவா மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ, நான் எப்படி இதை நான் செய்வேன்? எப்படி நான் இதுக்குள்ள நான் கடந்து வருவேன்? எப்படி ஆண்டவரே நான் எப்படி இதை பார்ப்பேன் என்று சொல்லும் போது, நம்ம லாஸ்ட் வீக்ல பார்த்தோம், ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை தருகிறார். யோசுவா, நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். மோசே கூட நான் எப்படி இருந்தனோ அதே போல நான் உன்னோடும் கூட இருந்து உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவா சொல்றார். யோசுவா பயந்து போயிருக்கிறான். நம்மள கூட நிறைய பேர் பயந்து போயிருக்கிறோம். ஐயோ, இந்த பெரிய டாஸ்கை நான் எப்படி சந்திப்பேன்? எல்லா இடங்களும் மூடப்பட்டிருக்கிறதே, மரண செய்திகள், துர்ச்செய்திகள் என் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறதே. நான் சோஷியல் மீடியாவை திறந்து பார்த்தால் ஒவ்வொரு நாளைக்கும் தேவ பிள்ளைகள் மரித்து போகிறதை நான் பார்க்கிறேனே. எனக்கு அருமையானவர்கள், நெருங்கியவர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க மரித்து போகிறது, இந்த கோவிட் கொண்டு போகிறதை நான் பார்க்கிறேனே என்று சொல்லி மன வருத்தத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை அவர் நடத்துவதற்காய், உன்னை அவர் ஏந்துவதற்காய் காத்திருக்கிறார். பயத்தோட நீ இருக்கிறியா? பயத்தோட இருக்கிறியா? ஆண்டவர் உன்னோடு கூட வருகிறார். God wants to come to you. God wants to come to you. Jesus, Jesus, praise the Lord. நன்றியோடு ஆண்டவர் பார்த்து சொல்லுமா, பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு உன்னை காத்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பயப்படாதே, கலங்கிடாதே, பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு உன்னை காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் நீ விரைந்து சேரும் வரைக்கும் என் ஆண்டவர் உன்னை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களை மடிந்து போவதற்காக ஆண்டவர் அழைத்து வரவில்லை. உங்களை மகிமைக்கு நேராய் கொண்டு போவதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எந்த நேரம் உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் குறித்திருக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் உங்களை கைவிடாமல் அவர் நடத்துவார். உங்களை நடத்துவார். இங்க யோசுவா அந்த யோர்தானுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். இப்ப ஜனங்கள் யோர்தானுக்குள்ள போனோம். நான் இந்த யோர்தானை பற்றி படிக்கும் பொழுது, யோர்தான் அரௌண்ட் மோர் தென் 1 கிலோமீட்டர் லென்த்ல இருக்குது. பெரிய நதி. இதை எப்படி இவர்கள் கடந்து போவார்கள்? இன்றைக்கு யோர்தான் அது சுருங்கி சின்னதா இருக்கு. அன்னைக்கு இட் வாஸ் a huge river. இந்த பெரிய நதியை நான் எப்படி கடந்து போவேன்? பிரிட்ஜ் கட்ட முடியுமா? அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் அவன்கிட்ட கிடையாது. சுத்தி போக முடியுமா? அதுக்குள்ள டைம் கிடையாது. ஆனா யோசுவாக்கு ஒண்ணு தெரியும்,
ஆனா அந்த ஜனங்களுக்கு அது தெரியாது. யோசுவாக்கு என்ன தெரியும்னா, யோசுவாக்கு நதியின் ஊடாய் கர்த்தர் நடத்துவது பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அவன் செங்கடலையே பிளந்ததை பார்த்தவன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இதைவிட பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். நீங்கள் நான் நின்று யோசிச்சு பார்த்தோம்னா we can understand, realize that God has done greater miracles than this. இப்ப இருக்கிற சூழ்நிலையை விட, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடப்பதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து விடுவிப்பதை விட இதை விட பெரிய காரியம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நின்னு அதை கவனிச்சு யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். ஓ ஜீசஸ், ஓ என் ஆண்டவர் என்னை நடத்துகிறாரே, என்னை எப்படி அற்புதமாய் என்னை நடத்தி இருக்கிறாரே, பிற்காலங்களிலே முற்காலங்களிலே என்னை ஆண்டவர் எப்படி நடத்தி வந்தார், அந்த நாட்களை நான் யோசித்து பார்க்கிறேன் என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அந்த இது நமக்கு வரணும். You have to get that heart of thanksgiving. அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு கூட, ஓ என் ஆண்டவர் என்னை அப்படி நடத்தி இருப்பார் என்று சொன்னால், இப்பொழுதும் என் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். அவரால் என்னை வழி நடத்த முடியும். என் ஆண்டவரால் என்னை பாதுகாக்க முடியும். என் ஆண்டவரால் என்னை உயர்த்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிடாது என்னை நடத்துவார், என்னை கைவிடாமல் நடத்துவார். என்னை ஆண்டவர் கைவிடாதபடிக்கு என்னை கொண்டு போவார். ஓ ஜீசஸ், ஓ என்னை ஆண்டவர் ஒருபோதும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை மடிந்து போக விட மாட்டார், என்னை மடிந்து போவதற்கு என் ஆண்டவர் விட மாட்டார். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். யோசுவா 2வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி அங்க வேவு பார்க்க சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். 3வது வசனம், இங்க ஆண்டவராகிய கர்த்தர் இவர்கள் ஆற்றை கடந்து போய் அங்கே வேவு பார்த்து விட்டு வந்து ஒரு பயங்கரமான செய்தியை சொல்கிறார். மக்கள் எல்லாம் கலங்கி போயிருக்கிறார்கள். 2வது வசனம், தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. இந்த அதிகாரத்தை நீங்க முழுசும் வாசிச்சீங்கன்னா, இவர்கள் போய் ராகாப் என்கிற ஒரு வேசியினுடைய வீட்டில் போய் தங்குறாங்க. அங்கே நிறைய பிரச்சனைகள் வருகிறது, அவர்களை பிடிக்கும்படியாக வருகிறார்கள். இவர்கள் 24வது வசனத்தில் சொல்ல, கர்த்தர் தேசத்தை எல்லாம் தம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார், தேசத்தின் குடிகளில் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோட சொன்னார்கள். இவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு தருவார், ஏன்னா ஜனங்க எல்லாம் ரொம்ப கலங்கி போயிருக்கிறார்கள். இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு வின். ஆனா பிரச்சனை இங்க 3வது அதிகாரத்தில் நம்ம வந்தோம்னா, அதிகாலையிலே யோசுவா எழுந்திருந்து பின்று அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையமெங்கும் போய் ஜனங்களை பார்த்து பேசுகிறார்கள். இங்க நல்ல கவனிங்க, இவர்கள் தேசத்திற்கு உள்ளே போனோம், ஆனா அங்க யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது.
They know that they can go and conquer. அந்த தேசத்தை போய் வெற்றி பெற முடியும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அங்க என்ன செய்ய முடியல, போக முடியல. காரணம் என்ன? What is the reason? Because there is Jordan. அங்கே ஒரு பெரிய யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. Jesus. 3வது வசனம் 4வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா, ஆண்டவர் சில காரியங்களை அங்கே ஜனங்களுக்கு சொல்கிறார். 3வது வசனத்தை நான் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரம் இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் கடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். இங்க கவனிங்க, மூன்றாவது வசனத்தையும் 4வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது, முதல்ல கர்த்தருடைய உடன்படிக்கையும் அதை சுமக்கிற லேவியரையும் பார்க்கும்படியாய் காணும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு சொல்கிறார். First thing, God is telling the people of Israel, in order to cross the river, இந்த யோர்தான் நதியை கடந்து போகும்படியாய் கடப்பதற்கு முன்பதாக கர்த்தர் ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன காரியம்? நீங்க இதை சுமந்து கொண்டு போகிற கர்த்தருடைய பெட்டியை நீங்கள் கவனமாய் கவனிக்க வேண்டும். You should watch the ark of the covenant going forward. இந்த உடன்படிக்கை பெட்டி முன்பு போகிறதை நீங்கள் கவனமாய் பார்த்து அதற்கு பின் செல்ல வேண்டும். It has to go in front of you. கர்த்தர் நமக்கு முன்னே செல்வார் என்று சொன்னால், என் ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்வார் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில எது உனக்கு பிரச்சனையா இருக்குமோ அதை உடைப்பதற்கு என் ஆண்டவரால் சாத்தியப்படும். You need to let God go first. அததான் யோசுவா கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, you should let the people of God. அதை சுமக்கிற ஆசாரியனுடைய தண்ணியில முதல்ல அவன் கால்கள் தண்ணியில வந்து படணும். First you have to let God go first. நம்மள எத்தனை பேரு ஆண்டவரை முன்னாடி போக விடுகிறோம்? எத்தனை பேரு ஆண்டவருக்கு பிரியாரிட்டி கொடுக்கிறோம்? நம்மள எத்தனை பேரு ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறோம்? எப்பயுமே ஆண்டவருக்கு முதலை கொடுக்கும் பொழுது, முதற் பலனை ஆண்டவர் சமூகத்திலே கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட். எனக்கு இல்ல சார். I am not looking anything for me. I always want to give my best to God. எனக்கு இருக்கிற பெஸ்ட் நான் ஆண்டவருக்கு தருவேன். நீ சொல்லுவியா? நான் சொல்லுவேனா? எனக்கு இருக்கிற பெஸ்ட், எனக்கு என் கையில என்ன இருக்கோ அது பெஸ்ட் நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். என் முன்னேயும் பின்னையும் இயேசு, என் முன்னாடி எல்லாம் ஆண்டவர் தான். இயேசு சுவாமி தான் என் முன்னாடி போகிறார். சொல்வீங்களா? என் முன்னேயும் பின்னையும் இயேசு, என் வலப்பக்கம் இடப்பக்கம் இயேசு, என் மேலேயும் கீழேயும் இயேசு. என் வலப்பக்கம் இடப்பக்கம் இயேசு, மேலேயும் கீழேயும் இயேசு, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் பின்னே மோசமில்லை. நான் அவரின் பின்னே செல்வேன்,
அவர் அன்பால் நடத்துவாரே. என் முன்னாடி இயேசு போகிறார், எனக்கு முன்னாடி ஆண்டவருடைய பெட்டி போகிறது, நான் அதுக்கு வழி விட்டு முன்னாடி நிற்பேன். நமக்கு இருக்கிற பிரச்சனையே தான். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் ஸ்பேஸ் டு காட். நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறதில்லை. முந்தி கொண்டு நான் போகிறேன். நீ முந்தி போனீனா யோர்தான்ல பட்டு நாசமா போவீங்க. நான் ஆண்டவருக்கு வழி தராமல் நான் முன்னாடி போனா யோர்தானிலே முழுகி போவேன். என் குடும்பம் முழுகி போகும். இந்த கோவிட்-19 சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் பார்த்து சொல்கிறது என்ன தெரியுமா? யூ லெட் காட் கோ ஃபர்ஸ்ட். ஆண்டவர் உங்களை நடத்தும்படியாய் ஆண்டவர் கைகளில் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை நடத்தும்படியாய் அவரை நீங்கள் முன்னாடி அனுப்பணும். ஆண்டவரே நீங்க போங்க, எனக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியாது, அந்த ஆபத்தான காரியமா இருக்கிறது, என்னால போக முடியல, ஆண்டவரே நீங்க போங்க. லெட் காட் கோ ஃபர்ஸ்ட். நம்பர் 2, ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் லெட் காட் கோ, வாட்ச் காட் கோயிங் ஃபர்ஸ்ட். நம்பர் 2, யூ ஃபாலோ ஹிம். அவர் போகிற வழியில நீ அவரை பின்பற்றி போ. அவர் யோர்தானை நோக்கி போகிறார். ஆண்டவர் சொல்லல, மை டியர் இஸ்ரேலைட் இங்கே நில்லுங்க, நான் ஃபர்ஸ்ட் போய் யோர்தானை பிளந்து விட்டுறேன், அதுக்கப்புறமா நீ என்ன செய் பின்னாடி வா. இல்லை, சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நான் முன்னாடி போறேன், என் பெட்டி முன்னாடி போகுது, ஆசாரியர்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள், அப்ப என் பின்னாடி நீ ஃபாலோ பண்ணி என்ன செய், வந்துட்டே இரு. Are you willing to follow Jesus? எந்த சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? சில நேரத்தில் இந்த யோர்தான் அழிவை சுட்டி காட்டுகிறது. இந்த யோர்தானை பார்க்கும் பொழுது ஆபத்து இருக்கிறது. ஆண்டவர் உன்னை ஆபத்துக்கு நேராய் வழி நடத்தி கொண்டு போகிறார். சில பேர் கேட்பாங்க, ஆண்டவர் வழி நடத்துகிறார் சொல்றியே, இது ஆபத்தை நோக்கி அல்லவா போய் கொண்டு இருக்கிறது? ஆண்டவர் என்னை ஆபத்தை நோக்கி கொண்டு போகிறாரே. God is telling you, my friend, my dear sister, கர்த்தர் உன்னைய பார்த்து சொல்றாரு, நீ என்னைய ஃபாலோ பண்ணு. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. Yesuwin pinne pogattu ninden, Yesuwin pinne pogattu ninden, Yesuwin pinne pogattu ninden. Pinnoke naan, pinnoke naan. Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. No turning back, 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 no turning back. Pinnoke naan, pinnoke naan, pinnoke naan, pinnoke naan. உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆண்டவரை நீங்க எந்த சூழ்நிலையிலும் பின்பற்றுவீங்களா? ஆசீர்வாதத்திற்கு போகிற போது மாத்திரமல்ல சார், உன்னைய யோர்தான ஃபேஸ் பண்ண கொண்டு போகும்போது நீ போவியா பின்னாடி? ஆண்டவரை நல்ல செழிப்பு வருகிற போது ஆண்டவரை பின்பற்றேன் சார், நான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் போது நான் ஆண்டவரை பின்பற்றேன் சார். யோர்தான முட்டு சந்துல கொண்டு போய் நிறுத்துறார். போற வழி இல்ல, யோர்தானுக்கு போன்றார். யோர்தானை நோக்கி போ, go towards Jordan.
கலங்குறியா, பயப்படுறியா, வேதனையா இருக்கா, எப்படி போவேன்னு தெரியலையா? God is going in front of you. உனக்கு முன்பாய் கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார். உன்னை சொல்றாரு, மகனே என்னை பின்பற்றி வா. Don't worry. அவிசுவாசமா நினைக்காத, பயப்படாத, வேதனைப்படாத, கேள்வி கேட்காத, என்னை பின்பற்றி வா. நான் உனக்கு முன்பதாய் போகிறேன், கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். God is telling you, God is telling you, do not worry. பயப்படாத, பயப்படாத. அவர் முன்னே போகிறார், உன்னை அவர் ஃபாலோ பண்ண சொல்றார். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இதுல அவர் சொல்கிறார் 3வது வசனத்துல, 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் இடையே 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இஸ் லெட் காட் கோ ஃபர்ஸ்ட். ஆண்டவர் முன்னாடி போகிறதுக்கு இடம் கொடுங்க. நம்பர் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவர் போகிற வழியில் அவரை ஃபாலோ பண்ணி போங்க. நம்பர் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்மள அநேகர் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த டியூ ரெஸ்பெக்ட், கனத்தை, மரியாதையை கொடுக்கிறது இல்லை. we take God for granted. ஆண்டவர் தானே, நம்ம ஆண்டவர் தானே, அவர் மன்னிக்கிற தெய்வம் அல்லவோ, அவரை நம்ம ஈஸியா டாஸ் எடுக்கலாம். வேதவசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் சரியாய் நீங்களும் நானும் கொடுக்கணும். you have to give what God deserves. ஆண்டவர் சொல்றாரு, there has to be a distance. எனக்கும் உனக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுக்குது? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் மகிமையும் நீங்கள் நான் கொடுக்கணும். எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு அந்த கனத்தை கொடுக்கிறோம்? ஒரு நான் இதை கூட நான் யூசுவலா நான் அந்த சர்ச்சில் இதை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. வேலைக்கு கரெக்டா போயிடுவான். ஒரு வேலைக்கு போகணும்னா 10 மணிக்கு பஞ்ச் பண்ணணும்னா 10 மணிக்கு பஞ்ச் பண்ணிடுவோம். நான் இந்த யூடியூப்ல எல்லாம் இப்ப பார்க்கறது உண்டு. நம்ம சர்வீஸ் இத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் ஆனே பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 6 பேர் 7 பேர் 8 பேர் அவ்வளவுதான் பார்ப்போம். மேபி நீங்க குடும்பமா உட்காந்து ஒரு டிவைஸ்ல பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் சமூகத்துல அவருக்கு ஐயோ நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாக இப்ப காத்திருப்பேன், ஒரு பாட்டை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் வரோம்? ஆலய சர்வீஸ் நடக்கும் போது அமர பிள்ளையெல்லாம் பார்த்து குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி எல்லாம் பண்ணி பொறுமையா என்ன செய்வோம்? ஒரு பாட்டு முடிஞ்சு 2 பாட்டு முடிஞ்சு 3 பாட்டு முடிஞ்சு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எங்கய்யா நீங்க கொடுக்குறீங்க? நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தருக்கு கண்டிப்பாய் தர வேண்டும். உன் வாழ்க்கையில யோர்தானை நீ கடக்கணும்னா, உன் வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனையை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 காரியத்தை செய்யணும். ஒன்னு, you have to let God go first. கர்த்தர் உன்னை நடத்தும்படியாய் நீ கர்த்தருடைய கைகளில் உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்பர் 2, அவர் முன்னே போகிறார் என்று சொன்னால் அவரை நீ ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணி போகணும். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீ கர்த்தரை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 3, அவருக்கு கொடுக்க வேண்டிய டியூ ரெஸ்பெக்ட், மகிமையை, கனத்தை நீங்க கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயத்துல சில பேர் சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு என்ன சார் பண்றது, காலைல இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் லேட்டா தூங்கிட்டேன் சார், அதனால காலைல கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சிட்டேன், வரும்போது கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு சார். ஃப்ளைட்டுக்கு போவியா? அப்படி ஃப்ளைட் சர்வீஸுக்கு போகுமா சார்? நான் அந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்வோம்? ஓடுவோம், எப்படியாவது முன்னாடி போய் நிற்போம். எப்படியா? ஏன்னா விட்டுட்டு போயிடும் ஃப்ளைட்டு. அடிச்சு படிச்சு ஓடுவாங்க. ட்ரெயினுக்கு போவீங்களா சார்? இல்ல சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க, வரவில்லை, டிராஃபிக் ஆச்சு, ட்ரெயின் கொஞ்சம் நிறுத்துங்க சார். சென்ட்ரல்ல ஏற வேண்டிய ட்ரெயினை தாம்பரத்தில் போய் பிடிப்போமா? செய்ய மாட்டோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓடுவோம். ஏன்? ஏன்னா ட்ரெயின் போயிடும். ஆனா தேவாலயத்துக்கு வர்றதுக்கு மட்டும் லேட், தேவாலயத்துக்கு வர்றதுக்கு டிலே, தேவாலயத்துக்கு கொடுக்கறதுக்கு லேட்டு.
கருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ சரியா தந்தீன்னா அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஜி மேஜர், அதனோட ரிசல்ட் என்ன தெரியுமா? யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வாய் மறங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி ஜீசஸ், யோர்தான போல பெரிய பிரச்சனை உனக்கு முன்னாடி வந்து நிற்கும். If you follow God, if you let God go first, if you give due respect to Him, ஒருவேளை உனக்கு ஒரு பெரிய ஒரு மனக்குமுறல் உனக்கு வரும். ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்னு பதற்றத்தோடு கூட நீ காணப்படுவாய். பைபிள்ல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய நடத்தை எல்லாம் நடத்துகிற விதம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். Till the last moment அவன் பீதியில தான் இருப்பான். ஆனா ஆண்டவரை முன்னிலை வைத்திருந்தவன், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தவன், ஆண்டவரை நடத்தி ஆண்டவரை நடத்துவதற்கு, தன்னை நடத்துவதற்கு ஆண்டவருக்கு கிட்ட ஒப்பு கொடுத்தவன் வாழ்க்கையில ஆண்டவர் எப்பொழுதுமே அவனை கைவிட்டதில்லை. உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். உன்னை அவர் நடத்துவார், உன்னை அவர் உயர்த்துவார், உன்னை அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு உன்னை அவர் பயன்படுத்துவார். என்ன நடந்தது தெரியுமா? These people, they were so scared, they don't know what to do. இந்த யோர்தானை நான் எப்படி கடப்பேன் என்று சொல்லி வேதனையோட இருந்தாங்க. What happened? அட சொன்னாரு, என் பெட்டியை சுமந்து வர்ற ஆசாரியனுடைய கால் அந்த அந்த ஆத்தினுடைய தண்ணீருடைய நுனியில பட்ட உடனே அந்த யோர்தான் அப்படியே ரெண்டாய் பிளந்து போனது. வாழ்க்கையில நீ எதை கண்டு பயப்படுறியோ அதை ஆண்டவர் உடைப்பார். கோவிடை கண்டு பயப்படுறியா? உன்னுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை நினைச்சு நீ பயப்படுறியா? உனக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை, தேசத்தை பார்த்து பயப்படுறியா? உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படுறியா? ஆண்டவர் சொல்றாரு, 3 காரியத்தை கர்த்தர் உனக்கு ஒன்று சொல்லி கொடுக்கிறார். லெட் காட் கோ ஃபர்ஸ்ட். கர்த்தர் முன்பாக போய் உன்னை நடத்துவதற்கு நீ ஆண்டவருக்கு வழி கொடு. உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு சப்மிட் பண்ண. ஆண்டவரே நீங்க நடத்துங்க, நான் உங்களை ஃபாலோ பண்றேன்னு. 2வது, நீ ஆண்டவரை பின்பற்று. 3வது, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடு. உன் வாழ்க்கையில நீ யோர்தான் என்று பார்த்து பயப்படுகிற எண்ணற்ற பாரங்களும் பிரச்சனைகளும் அப்படியே 2ஆ பிளந்து போகும். வெட்டாந்தரையிலே கர்த்தர் உன்னை நடத்தி அதை கிராஸ் பண்ணி, நீ அதை கிராஸ் பண்ணா அவ்வளவுதான். கர்த்தர் சொன்ன ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள்ள அவன் காலடி எடுத்து வைத்தான். ஹல்லேலூயா. அந்த கடைசி வரைக்கும் அவனுக்கு அங்க பிரச்சனை இருக்கதான் செஞ்சது. அந்த ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற அந்த கடைசி மோமெண்ட் வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களை நடத்தினார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் கிவ் our lives to God and ask him, Lord, I am giving you the space. உங்களுக்கு நான் அந்த முதலிடத்தை தரேன், உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கு தேவையான கணத்தை நான் தருவேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா, உங்களுடைய திருச்சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, யோர்தானை போல பல பிரச்சனைகள் எங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது.
கர்த்தர் நீங்க எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு தடையா அந்த யோர்தான் வந்து நிக்குதுப்பா. எங்களை மகிமைக்கு நேராய் கொண்டு போவேன் என்று சொல்லி அழைத்து வந்தீர். ஆனால் இந்த யோர்தான் நீங்க நிக்குது. நாங்க என்ன பண்ணுவோன்னே தெரியல. ஆனா எங்களுக்கு ஒன்று தெரியும், செங்கடலை பிளந்தவர் பாஸ்ட்ல இந்த யோர்தானியை எங்களால் கடந்து போக முடியும். ஏன்னா நான் ஆபத்துல நான் இருந்தபோது என்னை வழி நடத்தின என் ஆண்டவர் இப்பொழுது என்னை வழி நடத்த முடியும். நீ ஆண்டவர் வழி நடத்த முடியும். அவர் என்னை நடத்த முடியும். ஜீசஸ், thank you Father. நீங்க அப்படி செய்ய போறோம். கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஒரு ஞானத்தையும் தெளிவை எங்களுக்கு கத்தத்தாங்க. உமக்கு முன்னுரிமையை கொடுக்க, உமக்கு முதல் இடத்தை கொடுக்க, சாரிபாத் விதவை போல கர்த்தர்க்கென்று நாங்கள் தருவதற்கு என் ஆண்டவர் கிருபை தர முடியாது செபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும், பயத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலின் சமாதானத்தையும் தருவீராக ஆண்டவரே. அநேகர் தங்களுடைய ஆண்டவரே அப்பா உறவினர்களை, அன்புக்குரியவர்களை இழந்து கண்ணீரோடு கூட இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துவீராக, தேற்றுவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், அன்பும் சகவாசமும் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் வரையும் கூட இருப்பதாக. ஆமென். என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். வானில் ஓர் பேரொளி தோன்றும், விண்ணில் ஓர் மின்னொளி தோன்றும். கிழக்கும் மேற்கும் நடுங்க, மேகங்கள் மீதே வருவார். என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதர்களோடே. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். உங்களை என்னை மீட்ட இயேசு ராஜன் உங்களையும் என்னையும் ஆள வரப்போகிறார். அவர் வரும்பொழுது நம்மளை அவர் அப்படியே கூப்பிட்டுட்டு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். எத்தனை பேரை வருகை சந்திக்க ஆயத்தம்? எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் ஹியர் will not shake my faith. என்னை சுற்றி நடக்கிற எதுவும் என் விசுவாசத்தை கலங்கடிக்காது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், என்னை மீட்ட ஆண்டவர் என்னை ஆள திரும்ப வருவார். ஒன்று அவர் வந்து என்னை கூப்பிடுவார், நான் போய் அவரை சந்திப்பேன். இந்த வாரம் முழுதும் ஆபத்தான பகுதிகளில் வேலை செய்கிற, வாகனங்களை ஓட்டுகிற, குவாரண்டைன்ல இருக்கிற, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற, எங்க இருந்து நீங்க இதை கேட்டாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுடைய யோர்தானை கர்த்தர் முறியடிப்பாராக. வெட்டாந்தரையிலே நடந்து போவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கேட்ட வார்த்தைகளை 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. லெட் காட் லீட் யூ. கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு ஒப்பு கொடுங்கள். அவரை ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க, அவரை பின்தொடருங்கள். 3வது, give him the honor. அவருக்கு தேவையான அந்த கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காரணிகளாக மாறுங்கள். Thank you very much dear friends for joining with us. May God bless you all. Amen.